நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள், அதாவது பொது பலன்கள் எப்படி இருக்குது, கோச்சார நிலைகளின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் பார்த்தோம்னா நம்ம கிரக பயிற்சி பலன் மட்டும் இல்லாமல் மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வகையில் தொடர்ச்சியாக நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் கூடுதலாக இப்போ பார்த்தோம்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதத்திலேயே வருது. அடுத்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ராசி அதிபதி என்ன? செவ்வாய் பகவான் தாங்க ராசி அதிபதி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படிங்கிற 3 நட்சத்திரம் மேச ராசியில் இருக்குது. மேச ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா எதுலேயும் ஒரு வேகம், துடிப்பு, பண செயல்பாடு கொண்ட ஒரு ராசியாக மேசராசி இருக்குது. அந்த வகையில் இப்போ ராசி அதிபதி செவ்வாய் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் ராசி அதிபதி செவ்வாய் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடமான மிதுன ராசியில் போயிட்டு இருக்கிறார். ராசியில் மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறார். இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. இப்போ கடந்த மாதத்துலலாம் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ கடந்த மாதத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருந்தார். குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி, மகிழ்ச்சி, மற்றபடி வருமானம் இருந்தாலும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கோபம், அதாவது கணவன் மனைவி உறவுகளோடு சில சண்டை சச்சரவுகள், வருமானத்தில் சில தடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்து வந்துச்சு. அது இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மாறுது. சில பேரால் எடுத்த முயற்சிகள் கைகூடாமல் பார்த்திங்கனாக்க கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்பட்ட விஷயமும் உண்டு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராசிநாதனை 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் நல்லா இருக்கார். அது மட்டும் இல்லாமல் வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் 3 குடையவன் எப்படி இருக்கார் அப்படின்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல அழகாக நல்ல அற்புதமாக நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்குது. ஆமாம், பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்ற சூரிய பகவானோட புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்போட உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா எடுக்கிற முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறும். என்ன விதமான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் தொழில், வேலை, வருமானம் சார்ந்து என்ன விதமான முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்களோ அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் சகோதர உறவுகள் உங்களுக்கு ஒற்றுமை, சகோதர உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. உறுதியாக இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அரசு சார்ந்து தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் நடக்கும். ஆமாம், அது அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம். அது மேலே கமிஷன் தொழில்கள் செய்யணும், செஞ்சு ரியல் எஸ்டேட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான கமிஷன் தொழில்கள் இருக்குதோ அனைத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய, அனைத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய, அனைத்துலேயும் இருந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் மேச ராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லணும். இதில் ஒரே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தொழில் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி வரையுமே வக்ரகதியில் தான் இருப்பார். அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வர்ற வருமானம் கொஞ்சம் தாமதமான வருமானங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருந்தாலும், ஆனால் இப்போ இந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்றதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்க கொஞ்சம் வேகமான வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அது தொடர்ச்சியாக அந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து 7 குடையவர் சுக்கிரன் நீசமடைந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார்.
இந்த ஒரு விஷயந்தான் மேச ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்துது. என்னன்னா, மனைவி அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. மனைவியோட உடல் நலத்தில் அக்கறை தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணம், அதாவது முதலீடு சார்ந்த விஷயங்களில் புதுசாக ஒரு முதலீடு பண்ணுறது அல்லது நண்பர்களை நம்பி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்கிறது, கூட்டு தொழில் 2 பேர் சேர்ந்து ஜாயின்ட் பிஸ்னஸ் செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்து கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக உங்களோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது. அடிவயிறு சார்ந்த உபாதைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்துது. ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் தேவைக்கு ஏற்றார் போல் பணம் வர்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19/9/2024, அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றத்தில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த இப்போ செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்பட்ட அனைத்து விஷயத்தையும் அப்போ செஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வகையில் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, உங்களை தேடி அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆமாம், அந்த வகையில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க தொழில், வேலை, வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. அடுத்து திருமண வைபவங்கள், அதாவது திருமண ஏற்பாடுகள் செய்யணும், திருமணம் நீண்ட நாள் திருமணம் நடக்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கக்கூடிய, திருமணம் நடக்கக்கூடிய, திருமணத்திற்கான வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் மேசராசி நேயர்களுக்கு அமைந்திருக்கு. வாழ்த்துக்கள் மேசராசி நேயர்களே.